கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமென். பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தாயத்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேரலாகிய உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கின்றோம். நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் தந்திருக்கின்ற இந்த பெரிதான வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஒன்றுபட்டு ஆண்டவரை வழிபடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேற்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வேத வாக்கின்படியே இந்த பரிசுத்தமான நாளிலே நாங்கள் அனைவருமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். 7 மாத காலங்கள் இந்த ஆண்டிலே நீர் எங்களை கண்ணின் மனையைப் போல பாதுகாத்து 8ஆம் மாதத்தினுடைய 1வது ஓய்வு நாளை நாங்கள் காண அருள் தந்திரியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்படி வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகின்ற கர்த்தர் நீர் எங்களை தாங்கி ஏந்து தப்புவித்து சுமந்து வந்த தயவுக்காக நன்றிகளை சொல்லி நாங்கள் இந்த ஆராதனை வேளையிலே பங்கு கொண்டு இப்படி சத்தியத்தையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அருள் தந்திரியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நிகழ்வு முழுவதுமாக நம்முடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். நாங்கள் கேட்டு எங்கள் விண்ணப்பத்தை தெரிவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் கூற வேண்டும் என்று மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகும். இந்த ஆராதனை வேளை நிகழ்வுக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் ஒன்றிணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியோடு கூட நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் தந்திருக்கின்ற இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கின்றார். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடை மாட்டார்கள். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டுள்ளி நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். தேவனை துதியுங்கள். தேவனுடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முடிய வாசிக்க கேட்போம். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகின்றான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடுமனுமாக பொதுவான பாடல்களில் வாழ்க தேவனே என்ற பாடலை நாம் அனைவருமாக இணைந்து பாடுவோம். ஞான ஜீவனை அடைய
பிரியமான தேவனுடைய சினமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்கள். பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போமாக. அன்பான ஃபீபா நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துதல்கள். இன்றைக்கு your fall is never your final destination. உங்கள் வீழ்ச்சி உங்கள் இறுதி இலக்கல்ல என்ற செய்தியை நான் கேட்கப் போகிறோம். Dave Regan said, if the plain sense makes good sense, don't look for any other sense so that you may not end up with nonsense. நம்முடைய உணர்வுகள், தெளிவான உணர்வு, நல்ல அர்த்தமுள்ள உணர்வு இருக்குமானால் வேறு எந்த உணர்வையும் தேடாதீர்கள். நமது வீழ்ச்சிக்கு காரணம் இந்த மற்ற உணர்வை தேடுவதுதான். The key verse for our meditation today is Micah chapter 7 verse 8. மீகா 7:8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். சகோதரர்களை குற்றம் சாட்டும் சாத்தான் கடவுளின் பிள்ளையின் வீழ்ச்சியை கொண்டாடுகிறான். அவனை அந்த நிலையிலேயே வைத்திருக்க முடிந்த அனைத்தையும் செய்வான். ஆனால் கர்த்தர் விழுகிற யாவரையும், அனைவரையும், தாழ்த்தப்பட்ட அனைவரையும் தூக்கி நிறுத்துகிறார். நம்பர் 1, fall is not final destination. வீழ்ச்சி இறுதி இலக்கில்லை. Your fall was never meant to be your final destination. There is a voice calling you back, a hand reaching out, and a love that refuses to let you go. உங்கள் வீழ்ச்சி உங்கள் இறுதி இலக்காக ஒருபோதும் இருக்காது. தேவன் தன் கையை நீட்டி உன்னை திரும்ப அழைக்கிறார். அவருடைய அன்பு உன்னை விடுவதில்லை. You were never designed to remain in failure. The enemy wants you to believe that God has abandoned you. But the truth is, God does not abandon his children. His mercy is greater than your failures. His grace is deeper than your sins. And his love is stronger than your shame. அவருடைய கருணை உங்கள் தோல்விகளை விட பெரியது. அவருடைய கிருபை உங்கள் பாவங்களை விட ஆழமானது. அவருடைய அன்பு உங்கள் அவமானத்தை விட வலிமையானது. God is never finished with anyone. கடவுள் யாருடனும் முடிந்து போவதில்லை. பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு அவரை மீட்டெடுத்தார். ஆரம்பகால தேவாலயத்தின் தூணாக அவனை மாற்றினார். தாவீது பயங்கரமான பாவத்தில் விழுந்தார். ஆனால் கடவுள் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அவரை அழைத்தார். யோனா கடவுளிடமிருந்து ஓடினார். ஆனால் கடவுள் ஒரு முழு நகரத்தையும் மனம் திரும்புவதற்கு இன்னும் அவரை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். உங்கள் வீழ்ச்சி உங்களை தகுதியற்றவர்களாக்குவதில்லை. இது ஒரு பெரிய மறுபிரவேசத்திற்கு மட்டுமே உங்களை நிலைநிறுத்துகிறது. When Adam and Eve fell, God came looking for them. He said, Adam, where are you? நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஆதாம் தனது சொந்த நிலையை அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இன்று கடவுள் உங்களிடம் அதையே கேட்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? கடவுளை விட்டு ஓடுகிறீர்களா? என் நண்பரே, ஓடுவதை நிறுத்த வேண்டிய நேரம் இது. அவருடைய அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் இது. The question is not whether God is willing to take you back, but are you willing to come back? கடவுள் உங்களை திரும்ப அழைத்து செல்ல விரும்புகிறாரா என்பது கேள்வி அல்ல. ஆனால் நீங்கள் திரும்பி வர தயாரா? You might say, but I have messed up too much. I have drifted too far. உங்கள் தோல்விகளை கண்டு கடவுள் பயப்படுவதில்லை. உண்மையில் அவர் உடைந்ததை கட்டுவதில் நிபுணத்துவம் பெற்றவர்.
The Bible says in Isaiah chapter 11 verse 18, கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் அதிக சிவப்பாக இருந்தாலும் உறைந்த பனியைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் உண்மையுள்ள இதயத்துடன் கடவுளிடம் வரும்போது அவர் உங்களை நிராகரிக்க மாட்டார். அவர் உங்களை தழுவுவார். அவர் உங்களை மீட்டெடுப்பார். அவர் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தருவார். ஆம், எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், there is something you need to do. You must surrender. You must let go of your pride, your fears and your doubts. நீங்கள் கடவுளுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு நீங்கள் வேண்டும் என்று சொல்ல வேண்டும். Point number 2, falling is not failing. Falling is not final. And number 2, falling is not failing. விழுவது தோல்வி அல்ல. The only way for a fall not to become a failure is to get up and not to give up. Get up. Don't give up. வீழ்ச்சி தோல்வியாக மாறாமல் இருக்க ஒரே வழி என்னவென்றால், கைவிடாமல் நாம் எழுந்திருக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்று இயேசுவின் சீஷர்களுக்கு புரியவில்லை என்றாலும் அவர்கள் விடவில்லை. As we read in Matthew chapter 26 verse 31 to 35, அவர்கள் அனைவரும் அன்று இரவு இயேசுவிடம் இருந்து விலகி இருக்கலாம். ஆனால் அது அவர்களின் கதையின் முடிவு அல்ல. யூதாஸ் தனது குற்ற உணர்ச்சி மற்றும் அவமானத்தின் கனமான சுமையை தானே சுமக்க முயன்றார். அது மிகவும் அதிகமாக இருந்தது. ஆகவே அவன் தற்கொலை செய்து கொண்டார். அந்த தவறை நீங்கள் யாரும் செய்துவிடக்கூடாது. உங்களுடைய சுமையை நீங்களே சுமக்காதீர்கள். அதை ஆண்டவரிடத்திலே ஒப்படையுங்கள். Point number 3, fall occurs while crossing control. கட்டுப்பாட்டை மீறும் போதுதான் வீழ்ச்சி உண்டாகுது. அதை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தியில் நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி எப்படி உண்டாகுது, how does fall take place and what should we do? நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. திராட்சை தோட்டத்திலிருந்து சிங்கம் வருமாங்க? வராது. ஆனால் அங்கே நரி தான் வரும் திராட்சை தோட்டத்திலிருந்து. ஆனால் இங்கே திராட்சை தோட்டத்துக்குள்ள அவன் போகும்போது அங்கே ஒரு சிங்கம் வந்தது. கர்த்தர் சிம்சோனுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்னாகும் 6:1, புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எந்த விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் இருக்க கடவன் என்று ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமாம் சகோதரி நல்லா கவனிங்க. அவன் போகக்கூடாத இடம் திராட்சை தோட்டம். ஒரு சில இடத்திற்கு போகக்கூடாது என்று தேவன் வைத்திருக்கிறார். போகக்கூடாத இடத்திற்கு போகும்போது வரக்கூடாத ஆபத்து வரத்தான் செய்யும். ஆமாம், போகக்கூடாத இடத்துக்கு போகும்போது வரக்கூடாத ஆபத்து வரத்தான் செய்யும். ஏன் சிங்கம் வருகிறது, ஏன் சில ஆபத்து வருகிறது என்றால் கர்த்தர் சில காரியங்களுக்கு நம்மை விலக்கி வைத்திருக்கிறார். சிம்சோன் என்ன செய்தான்? திராட்சை தோட்டத்துக்கு போனான். சிங்கம் வந்தது. ஆனால் சிங்கத்தை அவன் ஜெயித்து விட்டான். எப்படி? When did Samson do? He went to the vineyard. A lion came and he defeated the lion because of the anointing he had upon him. அவன் மேலிருந்த அபிஷேகத்தினாலே சிம்சோன் சிங்கத்தை தோற்கடித்தார் என்று பார்க்கிறோம். அதோடு பிரச்சனை முடிந்ததா என்று பார்த்தால் இல்லை. If you ask, was that the end of the problem? The answer is no. நியாயாதிபதிகள் 14:8 வாசிக்கிறோம், சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. ஏற்கனவே சிங்கத்தை சாகடித்து விட்டான். செத்த சிங்கத்தை பார்ப்பதற்காக வழி விலகி போனான் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த சிம்சோனுடைய விரதம் என்னது? செத்தது பக்கத்தில் போகக்கூடாது, அதை தொடவும் கூடாது. தொடக்கூடாத சிங்கத்தை தொடுகிறான். அந்த சிங்கத்தில் தேனுக்கூடு கட்டி இருந்தது. அந்த தேனை எடுத்து தானும் புசித்து தன்னுடைய தகப்பன் தாய்க்கும்
கொடுத்தான். இங்குதான் அவனுடைய வீழ்ச்சி வந்தது. This was where his downfall came. ஆண்டவர் சில கட்டுப்பாடுகளை நமக்கு வைத்திருக்கிறார். ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சகலவித கனிகளையும் புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். ஆண்டவர் இவ்வளவற்றையும் கொடுத்து ஒன்றை மட்டும் வேண்டாம் என்று சொல்கிறார் அல்லவா? அந்த ஒன்றைத்தான் சாப்பிட வேண்டும் என்று அவனுக்கு ஆசை வந்தது. இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். சில காரியங்களை மட்டும் நமக்கு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார். நம்முடைய எண்ணம் அந்த கட்டுப்பாடு வைத்திருப்பதைத்தான் தேடுகின்றது. இவ்வளவு கொடுத்திருக்கிறாரே, இதன் மேல் நம்முடைய எண்ணம் போகாது, ஆனால் அங்கேதான் போகிறது. So much God has given us, but our mind will ponder upon only those restricted things. நீ எதை வேண்டுமானாலும் தொட்டுக்கொள், ஆனால் செத்ததை மட்டும் தொடக்கூடாது என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அதை தொடுவதற்கு போகிறான் சிம்சோன். அவன் நசரேய விரதங்காக்கும் நாளெல்லாம் சவரன் கத்தி அவன் தலைமேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமையை வளரவிட கடவன் என்று நாம் பார்க்கிறோம். வீழ்ச்சி எப்பொழுதும் நேரடியாக வராது. நம்மை வீழ்த்துவதற்காக பிசாசு சில தேன்களை வைத்திருப்பான், சில விரும்பத்தக்க காரியங்களை வைத்திருப்பான். நாம் தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உயிரோடு இருக்கிற சிங்கத்தை சிம்சோன் சாகடித்து விட்டான், ஆனால் செத்த சிங்கம் சிம்சோனை ஜெயித்து விட்டது. பாருங்கள், பின் நாட்களில் அதே செத்துப்போன பாவம் நம்மை ஜெயிக்க தொடங்கிவிடும். அதுதான் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நாம் விரும்பத்தக்க காரியம் அங்கு இருக்கும், ஆனால் அதில் மரணம் இருக்கும். நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குள் மரணம் இருந்தது. இந்த செத்துப்போன சிங்கத்திற்குள்ளும் மரணம் இருந்தது, தேன் இருந்தது. அது பார்வைக்கு இன்பம், இது புசிப்பிற்கு ஏற்றது. பல காரியங்களிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களிலே செத்துப்போன சிங்கம் ஜெயித்துவிடும். கோலியாத்தை ஜெயித்த தாவீது பத்சேபாளிடத்தில் தொற்று போனார். சிம்சோனுடைய முடிவு மிகவும் மோசமாக இருந்தது. தெளிலாளிடம் போய் தன்னை இழந்து விட்டான். ஆகையால் அவனை பிடித்து கொண்டு போய் கண்களை குருடாக்கி மொட்டை அடித்தார்கள். வேதத்தை எடுத்துக்கொண்டால் ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்துவை தவிர அத்தனை பேரும் ஆண்டவர் 2வது தருணம் கொடுக்கிறார். எடுத்த உடனே ஆண்டவர் அடிக்கிற ஆண்டவர் கிடையாது. கெட்ட இளையகுமாரனை குறித்து நமக்கு தெரியும். தகப்பனிடம் வந்து கேட்டான். தகப்பன் தன்னுடைய சொத்தை மகனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை, அறிவுரையும் சொல்லவில்லை. அவருக்கு தெரியும் ஒரு நாள் இவன் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு வருவான் என்று. அதே போல் தான் நடந்தது. இந்த கடைசி காலத்திலே எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகைதேடி சுற்றித் திரிகிறார். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். சொன்னாலும் கேட்பது கிடையாது. எல்லாரும் போகும்போது நான் ஏன் போகக்கூடாது என்று பெற்றோரிடத்திலே கேட்கிறார்கள். The prodigal son realized his mistakes and decided to go back. God's plan is bigger than your mistakes. His father saw him from a distance. He ran to him. He didn't make him beg for mercy. That is the heart of God. He is ready to restore you, but you must take the first step. Repentance is not just feeling sorry for what you did. It is turning away from sin and turning toward God. True restoration is not just about coming back to where you were. It is about going forward into where you were meant to be. It is not just about being forgiven. It is about being made new. உண்மையான மறுசீரமைப்பு என்பது நீங்கள் இருந்த இடத்திற்கு திரும்புவது மட்டுமல்ல, நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதில் முன்னேறுவது. இது மன்னிக்கப்படுவதை பற்றியது மட்டுமல்ல, புதியதாக ஆக்கப்படுவது பற்றியது. Jesus restored after his denial. He didn't just forgive Peter. He commissioned him. He told him to feed his sheep. இயேசு வெறும் பேதுரை மன்னிக்கவில்லை, அவருடைய ஆடுகளை மேய்க்க அவரை பணித்தார். Please do not listen to the voice of the accuser. Listen to the voice of the Father. God does not just restore, he elevates. அவர் வெறுமனே மீட்டளிப்பதில்லை, அவர் உயர்த்துகிறார். When Job lost everything, God gave him double. God did not just free Joseph, he made him ruler over Egypt. He does not just repair what is broken, he makes it better than before. அவர் உடைந்ததை மட்டும் சரி செய்வதில்லை, அவர் முன்பை விட அதை சிறப்பாக்குகிறார். He is still writing your story, my brother, my sister. God's mercy does not expire. Your failure is not the end of your story. உங்கள் தோல்வி உங்கள் கதையின் முடிவு அல்ல. You may have fallen, but God is calling you.
back because he still has work for you to do. Let not your past hinder your future. God is not looking at what you lost. He is looking at what he is about to restore. He is not focused on your past. He is focused on your future. His word says that he will complete the work he started in you. உன்னை ஆரம்பித்த வேலையை அவர் செய்து முடிப்பார் என்கிறது அவருடைய வார்த்தை. God is declaring that your destiny is greater than your failure. உங்கள் தோல்வியை விட உங்கள் விதி பெரியது என்று கடவுள் அறிவிக்கிறார். You may have fallen, but you are not forsaken, my brother, my sister. You may have strayed, but God's love has never left you. He is waiting with his arms wide open to restore you, to elevate you, and to use you for his glory. உங்களை மீட்டெடுக்க அவர் தனது கரங்களை அகல திறந்து காத்திருக்கிறார். God who calls you is faithful, and he will complete the work he started in you. Your best days are not behind you, they are ahead of you. ஆமாம் சகோதரனே சகோதரியே, உங்கள் சிறந்த நாட்கள் உங்களுக்கு பின்னால் இல்லை, அவை உங்களுக்கு முன்னால் உள்ளன. உங்களை அழைக்கும் கடவுள் உண்மையுள்ளவர். அவர் உங்களில் தொடங்கிய வேலையை நிச்சயமாக முடிப்பார். ஆகவே நீங்கள் விழுந்ததை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எழுந்திருந்து ஆண்டவரை நோக்கி போங்கள். உங்களை மறுபடியுமாக அவர் மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கருமையான தேவனுடைய இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை நேர்த்தியாக ஆழமாக நமக்கு எடுத்துரைத்த பேராசிரியர் சந்திரகுமார் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியர்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுமண்ணுமாக கிறிஸ்து சபை பாமாலையிலே நல் மீட்பர் இயேசு நாமமே என் காதுக்கு இன்பமாம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். போன ஆவிக்கு ஆரோக்கியம்
நாம் ஒன்றுபட்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்மையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 8ஆம் மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளிலே நாங்கள் அனைவருமாக இணைந்து இந்த ஆராதனை வேளை நிகழ்வாக உம்மை ஆராதிக்கச் செய்த கிருபைகளுக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய செய்திக்காக நாங்கள் பாடின பாடல்களுக்காக ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். அதே வேளையிலே நாங்கள் இப்பொழுது ஏறெடுத்து கொண்டிருக்கின்ற எங்கள் விண்ணப்பங்களையும் நீர் செவி சாய்த்து கேட்டள்ளும். ஆம் கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு உம்முடைய கண்களும் உமது செவிகளும் எப்பொழுதும் திறந்திருப்பதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். நீர் கேட்பவர் மாத்திரமல்ல, காண்பவர் மாத்திரமல்ல, பதிலை தருகின்ற ஜீவிக்கின்ற ஆண்டவர். இப்பொழுதுமாக உம்முடைய நாமத்தினால உமது பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்தருளி அவர்கள் தொடர்ந்து உமக்கு சாட்சி புரிய அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். சுகவீனமாக இருக்கின்றவர்கள், பலவீனமாக இருக்கின்றவர்கள், வியாதியிலே இருக்கின்றவர்களை நீர் தொட்டு ஆசீர்வதித்தள்ளும். தேவையில் உள்ளவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்றுடைய வேதவாக்கின்படியே உமது பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் அறிந்து ஆராய்ந்து பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நமக்கு சொல்லித் தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்ட சத்தியத்துடனும் நம்முடைய வாழ்வுடனும் நாம் ஜெபித்திருக்கின்ற விண்ணப்பத்துடனும் பெற இருக்கின்ற நன்மையுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீதிமான்களை அல்ல, பாவிகளே மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன் என்றார். நாம் மனம் திரும்பி ஆண்டவரை அறிக்கை செய்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்போம் என்று அழைத்து உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருட்திரு தியோடவில்லியம். நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.